இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு கூட பாலாடையை கலந்து ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். ஒரே ஒரு தடவை நீங்களும் இந்த லட்டு செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃபேமிலி மொத்தமே உங்கள் சமையலுக்கு ஃபேன்ஸாக மாறிடுவாங்க. இந்த டேஸ்டியான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு ஒரு 200 கிராம், சர்க்கரை ஒரு 200 கிராம், பாலாடை ஒரு 100 கிராம் அளவுக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் இங்கே பாதாம் கொஞ்சம் போல் எடுத்துருக்கேன். ஒரு 10 ஏலக்காயை இது போல் தட்டி எடுத்துக்கங்க. பாசிப்பருப்பை முதல்ல தண்ணியில் 2 to 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை தண்ணியில் கழுவி மட்டும் எடுத்தால் போதும், ஊற வைக்கக்கூடாது. கழுவி எடுத்த பாசிப்பருப்பை இது போல் ஒரு காட்டன் டவலில் கொட்டி பரப்பி விட்டு நல்லா உலர வச்சுக்கலாம். இது போல் டவலில் பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல ஒரு 15 நிமிஷம் விட்டாலே போதும், எல்லாம் உலர்ந்து வந்துடும். அடுத்து பாசிப்பருப்பு ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு தீ கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாசிப்பருப்பை கருக விடாமல் அதே சமயம் லேசாக கலர் மாதிரி வர்ற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுவிட்டு வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 பருப்பு எடுத்து வாயில் போட்டு மெண்டு பாருங்கள். கிறிஸ்பியாக இருந்தாலே நல்லா வறுவிட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். பருப்பு வறுவட்டு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். பருப்பு சூடாறினதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயும் அடுப்போட ஃப்ளேமை ஹையில் வைக்காமல் மீடியம்லேயே வச்சுக்கலாம். நெய் லேசாக சூடாகி வந்தாலே போதுமானது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பவுடரை நெய்யோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதில் முக்கியமாக ஃப்ளேமை கண்டிப்பாக மீடியம்லேயே தான் இருக்கணும். ஃப்ளேமை ஹையில் வச்சு மாவு கறியிட்டால் அதுக்கப்புறமா லட்டோட டேஸ்ட்டும் மாறி போயிடும். அதே போல் நெய்யும் வெறும் 50 ml தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யும் அதிகமாக சேர்த்தக்கூடாது ஆரம்பத்தில். பாருங்கள், மாவு கூட நெய் ஃபுல்லாக கலந்து நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேணும்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாலாடையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட பாலாடை கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் பாலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்படியே தொடர்ச்சியாக ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. பாலாடையும் நெய்யும் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி இப்போ பாருங்கள், நெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பொடிசாக கட் பண்ணி வச்ச பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவாக லட்டுக்கு முந்திரி தான் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு பாதாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் இங்கே பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மாவு முழுசாக நல்லா வறுவிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். லட்டு மாவில் சூடு ஆறி வந்ததும் நம்ம இடித்து வச்ச ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துறத விட இது போல் ஃப்ரெஷ்ஷான ஏலக்காயை தட்டி சேர்த்துறப்ப அதோட மனமே வேறு லெவலில் இருக்கும். இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்தது சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இங்கே முழு சர்க்கரையாக ஆட் பண்ணாமல் சர்க்கரையை மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடர் அரைச்சி சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க.
மீதம் இருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், லட்டு மாவு ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கைகளில் எண்ணெய் தடவிக்கிட்டு லட்டு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு லட்டு மாவு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் போல் பாலை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, டேஸ்டியான பாசிப்பருப்பு லட்டு ரெடியாகி வந்தாச்சு. இந்த டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான லட்டு ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.